நாக்கு அப்படி ஓபன் பண்ற மாதிரி ட்விஸ்ட்லாம் பண்ணிட்டு இது எப்படின்னா நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருண்டான்னு சொல்லுவாங்கல்ல, அது லைவா பாக்குற மாதிரி. ஸ்னேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நான் நிறையா இடத்துக்கு போய் ஸ்னேக்ஸ்லாம் பார்க்கணும்னு நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்மளும் பண்ணால் நல்லா இருக்குமே. இது வந்து நீங்க பண்ணது ஒரு பாப்புலாரிட்டி earn பண்றதுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. அது தாண்டி எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பாப்புலாரிட்டி வேணும் தான், எல்லாத்துக்குமே அதுக்காக தான் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு இதை தாண்டி எனக்கு என்ன பிடிச்சிருக்கு. நான் இந்த மாதிரி தான் நான் ரொம்ப அழகாக இருப்பேன் நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோட இண்டஸ்ட்ரிக்கே நான் ஒரு பெரிய உதாரணமாக சவுத் இந்தியாவில் இருக்கேன். ஹே ஹலோ வணக்கம் பை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம செய்தி மர எக்ஸ்க்ளூசிவ்ல சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஹரிஹரன் என்கிற ஏலியன் ஈமோ நம்ம கூட இருக்காரு. எப்படிப்பா உங்களுக்கு 2 நாக்கு இருக்கு, ஒரு நாக்கு வச்சு இங்க நிறைய பேர்கிட்ட பேச்சு வாங்கிட்டு இருக்கேனே, உங்களுக்கு மட்டும் எப்படி 2 நாக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் அவருக்கு நம்ம ஆன்சர் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ எஸ், வெல்கம் டு மை ஷோ. ப்ரோ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, நாக்கை கண்ட்ரோல் பண்ணா போதும்டா எல்லாமே சரியாகிற மாதிரி இருக்கும். ஒரு நாக்கை கண்ட்ரோல் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. நீங்க 2 நாக்கு வச்சிருக்கீங்க. எப்படி இந்த ஜர்னி ஆரம்பிச்சது உங்களுக்கு? எதனால உங்களுக்கு இவ்வளவு இன்ஸ்பயர் பண்ணி இந்த ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்க? எனக்கு பெயின் ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு இன்ஸ்பிரேஷனும் நான் டாட்டாஃபிலே ஒர்க் பண்ணேன். ஸோ என்னோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஏலியன் ஈமோ. அது மாதிரி அவங்களோட ஏலியன்ஸ் பேக் ஏலியனோட முன்னாடி பேக் ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டவர் வந்திருக்காரு அந்த ஸ்டேஜுக்கு. ஸோ அதே மாதிரி நானும் அந்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அண்ட் இந்த கண்ணு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சென்சிட்டிவான பார்ட்னா நம்மளோட கண்ணு தான் இருக்கும். அதுல நீங்க வந்து ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மாடிஃபை பண்ணி அதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்க்குறவங்களுக்கு எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல பிரதர்? கண்டிப்பா. இது ஆக்சுவலி ஃபாரின்ல நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே ஆல்மோஸ்ட் ஒரு 4 மெம்பர்ஸ் பண்ணியிருக்கோம். இது அப்கமிங் ஜென்ரேஷன்ல இன்னும் நிறைய பேர் பண்ணுவாங்க. நீங்க பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பா. இது ஆக்சுவலி இது வந்து ஒரு லைக் ஃபேஷன் மாதிரி தான். ஒரு ஸ்டைல் இருக்கும், இன்னொரு ஸ்டைல் மாறும்போது இன்னொரு ஸ்டைல் நம்மளும் மாறும்ல, அதே மாதிரி அந்த ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. இப்போ இந்த ப்ளூ ஐ மாதிரி பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, இந்த இங்க் வந்துட்டு பெர்மனன்ட்டா இருக்குமா இல்ல எப்படி? கண்டிப்பா பெர்மனன்ட். இது நம்ம ஒயிட்டா மாத்த முடியாது? கண்டிப்பா முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் லென்ஸ் எப்படி வைக்கிற மாதிரி இதுக்கும் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குல்ல, அப்படி நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம்ல? இல்ல, எனக்கு வந்து இது ரியல். எனக்கு டாட்டூக்கு டெம்பரரி டாட்டூ இருக்கு. ஸோ அதை யாரும் கன்வின்ஸ் பண்றது இல்ல. நமக்கு தேவையான நம்ம செஞ்சுதான் ஆகணும். எனக்கு பிடிக்கும், அது எனக்கு வேணும், நான் செஞ்சுக்கிட்டேன். ஓகே. அண்ட் ஓகே, கண்ணு ஒரு பக்கம் இருந்தாலுமே நாக்கை பத்தி தான் உங்களுக்கு பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. நாக்கு இது யாரை பார்த்து இது பண்ணீங்க அண்ட் எதனால நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? லைக் ஸ்னேக். ஓகே. ஸ்னேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நான் நிறையா இடத்துக்கு போய் ஸ்னேக்ஸ்லாம் பார்க்கணும்னு நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்மளும் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே. அந்த நாக்கு அப்படி ஓப்பன் பண்ற மாதிரி ட்விஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் வந்துட்டு வீடியோஸ் பார்த்து பண்ணீங்களா இல்ல வந்துட்டு நார்மலா இருக்கும்? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பண்ணவங்களால இது பண்ண முடியும். இது பேர் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்க. இந்த ட்ரிக்ஸ் வந்து ஈஸியா நம்மளால ட்ரை பண்ணா பண்ண முடியும். சோஷியல் மீடியால இருக்கும்போது ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கும்போது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும்ல. கண்டிப்பா. அப்படி உங்களுக்கு மறக்க முடியாத நெகட்டிவ் கமெண்ட்னா என்ன நீங்க சொல்லுவீங்க? அப்படி நான் இன்னொரு நான் பார்க்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து இப்போ வரும்போது கூட ஒரு 4-5 கமெண்ட்ஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா இது பெருசா கண்டுக்கல. இது சரி மச்சான் வீடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த விஷயம் வந்துட்டு இவ்வளவு பாடி மாடிஃபை பண்ணி தான் நம்ம 4 பேர் ஒரு பாப்புலாரிட்டி earn பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கு. இது வந்து நீங்க பண்ணது ஒரு பாப்புலாரிட்டி earn பண்றதுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. அது தாண்டி எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பாப்புலாரிட்டி வேணும் தான், எல்லாத்துக்குமே அதுக்காக தான் பண்றாங்க. ஆனா எனக்கு இதை தாண்டி எனக்கு என்ன பிடிச்சிருக்கு. நான் இந்த மாதிரி தான் நான் ரொம்ப அழகா இருப்பேன் நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஐ கேன். ஓகே. அந்த பாடி மாடிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நீங்க பேசுறீங்க, அது ஆக்சுவலி என்ன? பாடி மாடிஃபிகேஷனா நம்ம பாடி லைக் கார் பைக் ஆல்ட்ரேஷன் மாதிரி தான். நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தேவைப்படுற போது நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சுக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்க வேண்டியதா. இப்போ லைக் எனக்கு ஐபால்ல வந்து நான் ப்ளூ பண்ணணும்னு இருக்கேன். இது யாரும் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒர்க். ஸோ நான் பண்ணியிருக்கேன். டங் ஸ்பிளிட்ன்றது சேம் அதே மாதிரி தான், யாரும் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்காரிஃபிகேஷன், இம்ப்ளான்ட் அந்த மாதிரிலாம் பண்ணலான் இருக்கேன். என்னோட ஹேர் ஷேப் மாற்றலான் இருக்கேன். இந்த மாதிரிலாம் வந்துட்டு இதுதான் பாடி மாடிஃபிகேஷன். ஒவ்வொரு இதை நமக்கு ஏத்தாப்புல சேஞ்ச் பண்ணிக்கிறது. அந்த பாடி மாடிஃபிகேஷன் சொல்லும்போது உங்களுக்கு ஓகே, பர்சனலா ஓகே, நம்ம ஒரு ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இருக்கோம், நம்மளோட ஃபேமிலி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது ஃபேமிலியில அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா உங்களுக்கு? கண்டிப்பா. இப்போ லாஸ்ட் இன்டர்வியூ பார்த்துட்டு எங்க அம்மாவே பரவாயில்ல, நீ அன்னைக்கு பண்ணும்போது உனக்கு என்ன பண்றது, இதுக்கப்புறம் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நான் நிறைய திங்க் பண்ணி தான் நான் உங்ககிட்ட பேசாம இருந்தேன். இப்போ நீ பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிட்டா, பரவாயில்ல, உனக்கு இவ்வளோ பேர் உன்னை பாராட்டுறாங்க, உனக்குன்னு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, ஹேட்டர்ஸ் இருந்தாலும் சப்போர்ட்டர்ஸும் அதே அளவு இருக்காங்க. ஸோ அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். வீட்ல நம்ம ஃபேமிலியை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி விஷயம் போயிட்டு இருப்பாங்களே, என்னதான் ஒரு விஷயம் பண்ணாலுமே டபுள் நாளா ஒரு 5-6 விஷயமா பரவி விட்டு பேசுவாங்க. கண்டிப்பா. அப்படி அவங்க வந்துட்டு ஃபேமிலி கிட்ட சொல்லி இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா இல்ல? கண்டிப்பா. முன்னாடி நான் டங் ஸ்பிளிட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஐபால் டாட்டூ பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்துச்சு ஃபேமிலியில சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் ஒரு பிஃபோர் 10 டேஸ்க்கு அப்புறம் ஓகே நார்மல் ஆயிட்டோம். இப்போ ரொம்ப நார்மல். இப்போலாம்
அவங்க எனக்கு என்னைய விட ஆர்வமா அவங்க இன்ஸ்டாகிராம் டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ ஓகே. வியூஸ் போயிருக்குன்னு பார்க்குறாங்க. ஓகே. இந்த ஐபால் டாட்டூங்கிற போது சவுத் இந்தியால இப்போ வரைக்குமே யாரும் பண்ணல. கண்டிப்பா அது நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா இதுக்கு நிறைய சேலஞ்சிங்கான விஷயம் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா அது என்ன கண்டிப்பா. மாதிரி விஷயம் brother? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை நம்மளால பண்ண முடியுமா? ம். நம்மளால இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒர்க். ஆக்சுவலி ஐன்றது நம்மளோட மேஜர் பார்ட். ஐ இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் மூவியே இருக்காது. ஸோ அதை நான் வந்து பணைய வைக்கணும்னா அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படணும், ம். வீட்டில் எப்படி சமாளிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நம்மளுக்கே ஐ பிளைண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஹோப் இருந்தது, ம். என்னால் முடியும், நான் பண்ணால் நான் உதாரணமாக இருப்பேன், என்னோட இண்டஸ்ட்ரிக்கே நான் ஒரு பெரிய உதாரணமாக சவுத் இந்தியாவில் இருப்பேன், ம். இந்தியாவிலே ஆல்மோஸ்ட் நாங்கள் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகலாம், எனக்கு இருக்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கூட நம்ம கூட கொலாபரேட் பண்ணுவாங்க, ம். கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண முடியும், நம்மளால ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியும்னு சொல்லி நான் என்னையால ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ப்ரூவ் பண்றதெல்லாம் தாண்டி இது வந்து எப்படி நான் சொல்றேன்னா, இப்ப லேட்டஸ்டா ஒரு நியூஸ் பார்த்திருந்தேன். ஆந்திரால இதே மாதிரி ஒரு விஷயம் பண்ண போய் அந்த பையனுக்கு அந்த விஷன் போயிடுற அளவுக்கு ஒரு மாதிரி விஷயம் ஏற்பட்டு. ஆமாம், அதெல்லாம் வந்துட்டு பாதி பேருக்கு செட் ஆகும், பாதி பேருக்கு செட் ஆகாதுல்ல. அதுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஆக்சுவலி அந்த பையன் வந்து செல்ஃப் மேடாக பண்ணிக்கிட்டாங்க, ப்ரொஃபஷனல் யார்கிட்டையும் பண்ணல. ம். ப்ரொஃபஷனல் கிட்ட நாங்கள் டாட்டூ பண்ணுறதே ப்ரொஃபஷனல் கிட்ட பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். ஹைஜீனாக இருக்கா ஸ்டூடியோவில் போட்டால் அவங்களோட முன்னாடி பண்ண ஒர்க்ஸ் எப்படி இருக்குது, ஹீல்டு ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அவங்களோட செக் பண்ணிவிட்டு, அவங்களோட ப்ரொஃபைல் செக் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட டாட்டூ பண்ணுங்க. ம். எல்லா இடத்துலையும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. சீப்பாக இருக்குது பெஸ்ட்டாக கிடைக்காது, பெஸ்ட்டாக இருக்குது சீப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ம். ஸோ அவங்களுக்கு டாட்டூன்றது எவ்வளோ முக்கியமோ, நம்ம ஸ்கின் எவ்வளோ முக்கியம், நம்ம ஏதாச்சும் ஒரு சின்னதாக அடிபட்டா கூட ஐயோ அந்த தழும்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ டாட்டூவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் நல்லா நாலேஜபிளாக இருக்க ஆள்கிட்ட பெஸ்ட்டான ஸ்டூடியோவில் நல்லா ஹைஜீனிக்காக ப்ராப்பராக டாட்டூ ஆர்டிஸ்ட்க்கு டாட்டூ பண்ணுங்க. அதே மாதிரி தான் பாடி மாடிஃபிகேஷன் கற்றுக்கிட்டு அதில் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க நீங்கள் டாட்டூ பண்ணிக்கோங்க, ஐபால் டாட்டூ பண்ணிக்கோங்க, தாராளமாக பண்ணலாம். இப்ப டாட்டூ அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா. டிஸ்அட்வான்டேஜஸ் விஷயம் இருக்கு. இப்ப நீங்க ஐபால்ல பண்ணிருக்கீங்க. ம். அந்த ஐபால்ல பண்ணும்போது அது ரொம்ப சென்சிட்டிவான பார்ட் நம்ம சொல்லியிருந்த கண்டிப்பா. மாதிரி. அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு பாதிப்புன்னா நான் ரொம்ப என்னைய ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணேன். ம். நான் டாட்டூ பண்ணிட்டு டாட்டூ பண்ணி 3 டேஸ் நான் வந்து அங்கேயே தான் இருந்தேன். ம். டாட்டூ பண்ண இடத்துலயே இருந்தேன். ஸோ ரொம்ப க்ளீன் அண்ட் ஹைஜீனாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் எங்கே போனாலும் சன்கிளாஸ் வேர் பண்ணிட்டு இருந்தேன். நான் மேபி எங்கேயாவது வெளியே போனாவே நான் சன்கிளாஸ் வேர் பண்ணுவேன். போயிட்டு வந்து நான் இதுக்கு க்ளீன் ப்ராசஸ் இருக்குது, ஆயில்மெண்ட்ஸ் இருக்குது. மெயின்டெனன்ஸும் இருக்கு. ஆமாம், நம்ம கண் ஹீல் ஆகணும்ல. நார்மலாக டாட்டூ பண்ணால் ஹீல் ஆகிறதுக்கு லேட் ஆகும், ஐக்கும் ஹீல் ஆக லேட் ஆகும். அப்புறம் நான் போய் ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் நான் செக் பண்ணணும். எவ்ரி ஒரு 2 வீக்ஸ் ஒன் டைம்ஸ் நான் போய் ஒரு ஒரு 1 மந்த்துக்கு நான் எவ்ரி 2 வீக்ஸ் போயிட்டு நான் என்னோட ஐபால் கரெக்டாக இருக்கா, விஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணேன். இந்த மாதிரிலாம் பெரிய லாங் ப்ராசஸ் இருந்தது அது. ஓகே. அண்ட் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது நீங்க வெளிய இப்ப எப்படி மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ இதில் நான் நார்மலாக இருக்கேன். இப்போ நான் இவ்வளோ வெயிலில் நான் கிளாஸ் வேர் பண்ணாமல் தான் வந்தேன். ஏன்னா இப்போ எனக்கு இது மாதிரி நான் அடுத்தவங்களை ஷோ பண்ணுறதுக்காகவே நான் இப்போ என்ன கிளாஸ் வேர் பண்ணுறதில்ல. பப்ளிக் எப்படி ரியாக்ட் பண்றாங்க பார்த்தவங்கள? சில பேர் ரொம்ப இப்போ வரும்போதே ப்ரோ உங்க ஐ சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா நானும் இருக்கு. சொல்லியிருந்தேன். நீங்க கூட வந்தோடனே ப்ரோ உங்களோட ப்ளூ ஐ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி நிறைய பேர் டக்குன்னு மெஜாரிட்டியா ம். என்னைய பார்த்தோன்னே அப்ரோச் வந்து சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் பண்றாங்க. எனக்கு என்னை டைரக்டா பார்த்து யாருமே வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்லல. இன்ஸ்டாகிராம்ல இந்த ஃபேஸ்புக்ல வேணா அப்படி கமெண்ட் வருது. அண்ட் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? சரி இந்த வேண்டாம்டா, ஏன்டா இந்த ஃபீல்டுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? பிகாஸ் டவுன் ஆகுறது எல்லா ஃபீல்டுமே இருக்கு. கண்டிப்பா. கரெக்ட்டுங்களா? அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல என்ன யோசிச்சிருக்கீங்க? எது உங்களுக்கு பாசிட்டிவா கிடைச்சிருக்கு? அப்படி சொல்லணும்னா நான் வந்து பிஃபோர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் என்னோட ஃபீல்ட் அவுட் ஆயிட்டேன். ஓ! ஃபீல்ட் அவுட்டே நான் போயிட்டேன். நான் ஒரு 1 இயர் வந்துட்டு நான் காலேஜ் போனேன். சரி. காலேஜில் போயிட்டு எனக்கு இந்த ஃபீல்டு வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு நான் ஸ்ட்ரீட் சைடுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறேன். அது மாதிரி ரோட் சைடில் இருக்கவங்களுக்கு கிளாத்ஸ் அண்ட் ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்குறேன். அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எம்எஸ்டபிள்யூ ஜாயின் பண்ணேன். ஓகே. ஆனால் எம்எஸ்டபிள்யூ ஜாயின் பண்ணதே வந்து அடுத்தவங்களை வந்து எப்படி இருந்தாலும் நம்ம எவ்வளோ யூனிக்னஸாக இருந்தாலும் அவங்களோட எவ்வளோ கேரக்டர் எப்படி இருந்தாலும் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ஒரு சோஷியல் ஒர்க்கரோட மெயின் ரோலே. ஆனால் அது எங்கள் ஹெச்ஓடி அதை பண்ணல. என்னை வந்து அவங்க வந்து நிறைய இடத்துல டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அதாவது உங்களோட பாடி அந்த ஆமா டாட்டூஸை பார்த்து. இல்லை விஷன்ல ஐபால் நம்ம நெக் டாட்டூ பண்ணனாலையும் கையில் ஒவ்வொரு டாட்டூ இருக்கனாலையும் இதுக்காக மட்டுமே என்னை ரொம்ப இது பண்ணாங்க. மேபி அது வந்து ஹெச்ஓடி சைடுல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை கருதி கூட சொல்லியிருக்கலாம்ல. ஆக்சுவலி நான் இந்த ஃபீல்ட் அவுட் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் டாட்டூ என்ன பண்ண முடியும்? எனக்கு பிடிக்குது, நான் பண்ணியிருக்கேன். எந்த ப்ரொஃபஷனலுக்கும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ரோல் இல்லையே. ஏதாவது கைட்ஸ் இருக்கா, ஏதாவது கைட்லைன் கொடுத்துருங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. நமக்கு பிடிச்சதா நம்ம என்ன வேணா பண்ணலாம்.
நம்மளோட ப்ரொஃபைல் இப்படிதான் இருக்கும்னு யாரும் நிர்ணயிக்க முடியாது. காலேஜ்ல போய் நீங்க இது பண்றதுனால மேபி உங்களை பார்த்து 4 பேர் மேபி டிஸ்ட்ராக்ட் ஆகலாம், மேபி சம்திங் அது ரீசன் இல்லாம சொல்ல மாட்டாங்களா? சோ அது ஒரு பாசிட்டிவாக நோட் பண்ணி எடுத்துருக்கலாம். ஆக்சுவலா நான் டாட்டூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னால என்ன பண்ண முடியும்? நான் இப்போ போய் நான் இது ரிமூவ் பண்ணாலும் எனக்கு லாங் ப்ராசஸ். அது ஆக்சுவலி ஒரு 6 மந்த்ஸ் ப்ராசஸ் ரிமூவ் பண்றது. நான் ரிமூவ் பண்ணவும் முடியாது. ஏன்னா நான் எனக்கு நெக்ல பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ண டாட்டூ. இந்த டாட்டூ தானே அது? ஆமா, நெக்ல பண்ண அந்த அவள் டாட்டூ தான். ஸோ இதை ரிமூவ் பண்ற அளவுக்கு என்னால அந்த அளவு நான் அதை ரிமூவ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் அடுத்தவங்களுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம யூனிக்னஸை அக்செப்ட் பண்ணணும். அதான் ஒரு சோஷியல் ஒர்க்கோட. எப்படி இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணி ஆகணும். சோஷியல் ஒர்க்னா அப்படிதான். நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறோம், ரொம்ப டர்ட்டியா இருக்காங்க ரோட்ல, அவங்கள பார்த்து நம்ம ஆஸ் அ சோஷியல் ஒர்க்ல நம்மளை பார்த்து அவங்களை ஸ்கிப் பண்ணிட்டு போறது சோஷியல் ஒர்க் கிடையாது. அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க கூட அவங்களோட என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் கேட்டுட்டு அவங்களை எப்படி க்ரோ அப் பண்ணணும், எப்படி எம்பவர் பண்ணணும் தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு என்னைய வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணி என்னை அவுட் ஆஃப் நீ இங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன இது பண்ணக்கூடாது. இல்ல அப்ப நிறைய டிஸ்கரேஜ் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்களா? கண்டிப்பா. அதுக்கப்புறம் தான் எனக்கு சரி எனக்கு அப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா நான் பண்ணும்போது தான் எனக்கு இந்த ஃபீல்டே வேணாம். என்ஜிஓ இது நான் படிச்சுட்டு தான் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் படிச்சுட்டு நிறைய பசங்க இருக்காங்க, நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க மூலியமா டைப் வச்சுட்டு நான் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணி நான் ஒர்க் பண்றேன். என்னோட ப்ரொஃபஷனலுக்கே நான் திரும்பி போயிட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி நான் என்னோட டாட்டூ அண்ட் பாடி மாடிஃபிகேஷன் எடுத்துறேன். அதாவது நம்மளோட என்ன பாடியை வச்சு அடையாளம் படுத்திக்கிற அளவுக்கு நான் வந்து கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா. இப்போ ஆக்சுவலி நான் அப்போ இருந்தபோது ஒரு நாளைக்கு 10 பேருக்கு 5 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு மினிமமா ஒரு 20-25 பேருக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன்னா நானே இப்போ கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிட்டேன். நான் ஹெல்ப் கேட்டா நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. சார் நான் இன்னைக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு லாஸ்ட் 3 வீக்ஸா ஒரு 4 டாக்ஸ்க்கு ஏபிசி பண்ண எங்களால அமௌண்ட் ரெடி பண்ண முடியல. நான் போயிட்டு ஒரு கம்பெனில போயிட்டு அவங்களோட பிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ல கேட்டுட்டு சார் இது மாதிரி ஒரு 10 டாக்ஸ்க்கு வந்து நான் ஏபிசி பண்ணணும், நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு அடுத்த நிமிஷமே அவங்க செக் போட்டு கொடுத்தாங்க. அதனால எனக்கு இது நான் இப்போ ஃபெமிலியரும் ஆயிட்டேன். எனக்கான ஸ்ட்ரீட் ஸ்டேக்கு, அப்புறம் வீடு இல்லாமல் இருக்கவங்களுக்கு, ரோட் ஸ்டேல இருக்கவங்க, ஃபுட் இல்லாமல் இருக்கவங்களுக்கு என்னால் ஈஸியாக ஹெல்ப் பண்ண முடியுது. ஸோ அதனால நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஐபால்ல பாடி மாடிஃபிகேஷன் கூட நார்மல் ஆகும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. டாட்டூ விட இதுல ரொம்ப கம்மி தான் ப்ராப்ளம்ஸ் வருது. பிரைசிங்லாம் பார்க்கும்போது எப்படி வருது? இப்போ நீங்க இந்த ஐபால்ல மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ஆச்சு உங்களுக்கு? நான் 6 lakhs பண்ணேன். டோட்டலா இந்த ஒரு கண்ணுக்காக? ஒரு கண்ணுக்கு மட்டுமா? 2 கண்ணுக்குமே சேர்த்து 6 lakhs ஆகும். ஓகே. இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கு. இவ்வளவு விஷயம் மாத்திக்கிட்டு தான் பண்ணணுமா? ஆக்சுவலி பிராண்ட் அது ரொம்ப முக்கியம் இல்ல. இப்போ பிராண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு போயிடுவோம். பிராண்ட்ன்ற ஒரு உருவாக்கிட்டோம்னா நம்மளால ஈஸியா எதுனாலும் பண்ண முடியும். இப்போ நீங்க பாடி பார்க்கும்போது நீங்க மேஜரா இருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா சென்சிட்டிவான பார்ட்ல தான் நிறைய இடத்துல நீங்க அட்டாக் பண்ணிருக்கீங்க. கண்ணுலயும் சரி, கழுத்துலயும் சரி, கையில இந்த இடத்துலயும் சரி. சோ மோஸ்ட் சென்சிட்டிவான பார்ட்ல பண்றதுக்கு என்ன காரணம்? ஐ லைக் பெயின். ஓகே. ஏன்னா நான் நிறைய என்னோட நான் என்னோட ஃபியூச்சர்ல இருந்து நான் இப்போ இருக்க ஸ்டேஜ்ல இருந்து பின்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப நான் ஸ்ட்ராஜரி இல்லை. என் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ எனக்கு அந்த பெயினை விட இந்த பெயின் ஓகே, என்னால் இந்த பெயினை சமாளிக்க முடியும். அதை விட நான் இதை தாங்கிறது எனக்கு ஈஸி அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஐ கேன் லவ் த பெயின். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு காட் கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பிரதர். இப்போ உங்க கண்ணெதிர்க்க ஒரு கடவுள் வந்து கொடுக்குறாங்க. இந்த விஷயம் தான் அவர்கிட்ட நான் கேட்பேன்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க நீங்க? அப்படின்னா ஆக்சுவலி ஈக்குவாலிட்டி கேட்பேன் எல்லாத்துக்கும். ஏன்னா நிறைய பேர் நிறைய கஷ்டப்படுறாங்க. நான் அந்த இடத்துல வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படாம எல்லாருக்கும் ஒரு ஃபுட்டு, கிளாத்து அண்ட் ஸ்டேக்கு, பிளேஸ், இது 3 இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். ஓகே. ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருந்தீங்க. அண்ட் பல்லுல கூட ஏதோ ஒரு ஆல்டர்னேஷன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்லன்னு சொல்லும்போது இப்போ அடுத்து எங்கன்னா மூக்கும் காதும் தான் கொஞ்சம் மூக்குலயே தான் பண்ணிருக்கீங்க, காதுலயும் பண்ணிருக்கீங்க. அதுல நீங்க இன்னும் மாடிஃபை பண்ண போறீங்கன்னு தெரியல. பல்லு என்ன பிரதர் அது? லைக் இது என்னோட ஆக்சிடென்ட்ல என்னோட பல்லு வந்து கிராக் ஆயிடுச்சு. சரி. அதனால நான் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் ப்ரிஃபர் பண்ணது வந்து அவங்க இதே சேம் டீத் வைக்கலாம்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இதுல யூனிக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் ஒரு தனித்துவம் இருக்கணும். கண்டிப்பா. ஸோ நான் பிளாட்டினம் ப்ரிஃபர் பண்ணேன். கோல்டு ப்ரிஃபர் பண்ணாங்க அவங்க. நான் லைக் பிளாட்டினம் பண்ணலாம். ஏன்னா அது சில்வர் டைப்ல இருக்கும். பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஒரிஜினல் பிளாட்டினம் அது? யா யா. அது எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆச்சு உங்களுக்கு? இது அரௌண்ட் 40,000 ஆச்சு. ஓகே. கண்ணுக்கு 6 லட்சம், பல்லுக்கு வந்து 40,000. கண்டிப்பா. காது அதெல்லாம் வந்துட்டு நார்மல் இயர் பீஸ். ஆமா, இதெல்லாம் இயர் பீசிங் தான். நம்மளால பண்ண முடியும். அடுத்து உங்க பாடியில என்ன மாடிஃபை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இம்ப்ளான்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இம்ப்ளான்ட்டும் என்னோட ஹேர் ஷேப்பே மாத்தலாம்னு இருக்கேன். ஹேர் ஷேப் புரியல. அவதார்ல இருக்கும்ல ஹேர் ஷேப், லைக் கொஞ்சம் ஸ்கொயர், ஆமா, அந்த மாதிரி ஷேப் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே. அதுக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு இல்ல? ஆக்சுவலி அமெரிக்கால அண்ட் கொரியால அந்த 2 பேர் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். அந்த காது கூட பேட்மேன் காது மாதிரி கூட. ஆமா ஆமா, நிறைய பேர் பண்ணிருக்காங்க. பிளாக் எலன் கூட பண்ணிருக்காங்க. பிளாக் எலனுக்கு காதே இருக்காது.
அவர் ஃபுல்லா காதை கட் பண்ணிருப்பாரு. கட் பண்ணியிருப்பாரு. Yeah. அவரோட இன்டர்வியூ ஒன்று பார்க்கும்பொழுது அவர் சொல்லியிருந்தாரு, நான் இவ்ளோ பெயின் பண்ணி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் என்னோட காஸ் என்ன வச்சு நீங்க யாரும் இன்ஸ்பயர் ஆகி பண்ணாதீங்கன்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா. உங்களுக்கு அவர் எவ்வளவுதான் இன்ஸ்பிரேஷன் இருந்தாலும் இதுவும் அவர் தானே சொன்னாரு. அதை நீங்க ஏன் அக்செப்ட் பண்ணிக்கல? ஆக்சுவலி அவர் மாதிரி தான் நானும் சொல்றேன். என்னை பார்த்து யாரும் இன்ஸ்பயர் ஆகணும்னு சொல்லல. எனக்கு இது பிடிச்சிருக்கு. அவரை மாதிரி நானும் பெயின் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு அந்த பெயின் பிடிச்சிட்டு அந்த பெயின் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன், பண்றேன். அவ்வளவுதான். ஓகே. டங்க நீங்க எடுத்துக்காமீங்க. ஃபுல்லா எவ்வளவு ஆக்சுவலி எங்க வரைக்குமே கட் பண்ணிருக்கீங்க அத? அதுதான் மேக்ஸிமம். ஆமா. இது எப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த? அரௌண்ட் 6 மந்த் ஆச்சு. ஓகே. 6 மாசம் முன்னாடி பிளான் பண்ணிருந்தீங்க. அதுக்கு நிறைய ப்ரிகாஷன்ஸ் நீங்க முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்களா? அதுக்கு முன்னாடினா என்னோட பிளான் வந்து இது 4 இயர்ஸ் பிளான். டங்க் ஸ்ப்ளிட் பண்றது. ஐபால் பிளான் வந்து 7 இயர்ஸ் பிளான். சாப்பிடுறதுலாம் கஷ்டமா இருக்காதா பிரதர்? இல்ல பிரதர், நார்மல் தான். ஜெனரலாவே நான் முன்னாடி அதெல்லாம் எதுவுமே நான் ஃபீல் பண்ணல. நான் நார்மலா தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு இப்போ. அண்ட் இந்த டங் ப்ராசஸ்ன்னு சொல்லும்போது ஸ்டார்டிங் வந்துட்டு எப்போ ஆரம்பிக்கும், எப்போ முடியும்? இது அரௌண்ட் எனக்கு என்னோட ப்ராசஸிங் டைம் வந்து 3 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. கட் பண்ணிட்டு ஸ்டிச் கட் பண்றது வந்து அரௌண்ட் 20 to 25 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். நம்ம அதை ஸ்டிச் பண்ணிட்டு கரெக்டா பிளேஸ் பார்த்து லொகேட் பண்ணிட்டு நம்ம பண்ணிடலாம். ஆனா ஸ்டிச்சஸ் தான் டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் இருக்கு. அந்த ஸ்டிச்சஸ்ல நான் எடுத்தது வந்து ஸ்டாப்லர். ஸோ அதனால அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஸ்டாப்லர் 2 பண்ணிட்டு ஸ்டாப்லர் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து நம்மளால கரெக்டா மெஷர்மெண்ட் பண்ண முடியல. ஸோ நார்மல் ஸ்டிச்சஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் டைம் ரொம்ப லாங் டியூரேஷனா போயிடுச்சு. இது வந்து இந்த லோக்கல் அனஸ்தீசியா போட்டு பண்ணுவாங்களா? இல்ல நீங்க பார்க்க முடியும், ப்ராசஸ் பார்க்க முடியும்? கண்டிப்பா. நான் பண்ணும்போது நான் என்னோட ப்ராசஸ் பார்த்தேன். நான் தான் என்னோட டங்கை ஹோல்ட் பண்ணிட்டேன். ஓ. கட் பண்ணும்போது நீங்க பண்ணிருந்தீங்க? ஆமா, நான் கட் பண்ணும்போது பிடிச்சிருந்தேன் எனக்கு. இது எந்த இடத்துல இதெல்லாம் பண்றாங்க? இப்போ என்னாலே பண்ண முடியும். நானும் இப்போ பாடி மாடிஃபிகேஷன் நான் இப்போ டங் ப்ராசஸ் பண்ண முடியும். இல்ல டங் அண்ட் ஐபால். இது எப்படி நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேண்டான்னு சொல்லுவாங்கல்ல, அது லைவா பாக்குற மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட். என்னோட நோக்கம் இதுக்காக தான் இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்தேன். இது வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். இது வரைக்கும் நான் என்ன விஷயங்களும் பண்ண போறேன் அப்படின்னா என்ன விஷயம்? அரௌண்ட் இந்தியால எல்லா ஸ்டேட்லயும் என்னோட ஷாப் இருக்கணும். ஓகே. தமிழ்நாட்டுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் என்னோட ஷாப் இருக்கணும். எல்லாமே இதுக்கப்புறம் எல்லா ஆர்டிஸ்டும் ப்ராப்பரா ஹைஜீனா ரொம்ப ப்ரொஃபஷனலா டாட்டூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பாடி மாடிஃபிகேஷனும் அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கிட்ட பண்ணணும்னு நினைக்கிறேன். பெஸ்டா என்னோட இண்டஸ்ட்ரியா ரொம்ப பெஸ்டா எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஓகே. நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணிருந்தீங்க. உங்களோட வேல்யூபிளான டைம் ரொம்ப தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.